மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? அதிர்ஷ்ட தேவதையின் வாசல் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டு விட்டதுங்க. புரியுதுங்களா? நீங்க தாராளமா போகலாம். என்ன காரணம்? எப்பொழுது 5ஆம் இடத்திற்கு குரு வந்தாரோ அப்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பமாயிடுச்சு. என்னங்க இது? ஜென்ம சனியுடைய காலம் இந்த காலம். இப்ப போய் நீங்க அதிர்ஷ்டம் எனக்கு வந்து சொல்றீங்க சொல்லலாம். நீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, குரு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த காலம் பூர்வ புண்ணிய பலன்களை அடையக்கூடிய காலமாக இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் கிடைத்திடக்கூடிய காலமாக இருக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து, வசதி, வாய்ப்பு எல்லாமே உண்டாகிடும். இது கிடைக்கலன்னா உங்களுடைய கர்ம வினை அதுக்கு காரணம். கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை இந்த கிரகம் கொடுப்பார்கள். அப்ப இந்த படி அளந்து கொடுப்பது பாருங்க, உங்களுடைய புண்ணியத்திற்கு ஏற்ப, பாவத்திற்கு ஏற்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களில் மாற்றம் இருக்கும். பொதுவாக 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். இப்ப ஜென்ம சனி இருக்காரு பாருங்க, சனியாலேயே செயல்பட முடியாது. சனியுடைய பார்வைகளும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு பார்த்துறாரு. உங்க ராசிநாதன் குரு பகவான் தான். அந்த குரு சுபகிரகம், சுபகிரகம் பாபகிரகத்தை பார்க்கின்ற போது சுபத்துவம் அடைந்து விடுகிறார் சனி பகவான். அவரால் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த முடியாது. குருவுடைய பார்வை பாக்கிய ஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. சொந்த இடம், வீடு, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, அதையெல்லாம் அடையக்கூடிய நேரம் அந்த நேரம் மீனராசியில் இருக்கு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 14 லாபம், எதிர்பார்த்த சந்தோஷம், சிலர் பேருடைய நட்பு, நட்பினால் நமக்கு வாழ்க்கை வளம் பெறுவது என்ற நிலையெல்லாம் இருக்கு. குருவுடைய பார்வைகள் மூன்றுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குகிறது. குருவுடைய சஞ்சாரமும் யோகத்தை உண்டாக்குகிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, வேகமாக செயல்படக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு என்னால் முடியும் என்று நடைபெறக்கூடிய நிலை இந்த நேரத்தில் மீனராசினருக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக கேது 6ஆம் இடத்துல ஞான மோட்சக்காரர்கள். கேது 6 சத்துரு ஜெயஸ்தானத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய இடத்தில் நோய் நொடிகள் இன்றி வாழ வேண்டிய நிலையில் கேது உங்களை இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார். எதிரிகளை உள்ளால் வெல்ல முடியும், எதிர்ப்புகளை வெல்ல முடியும், நோய் நொடிகள் இல்லாமல் வாழ முடியும். இப்போ செவ்வாயுடைய சஞ்சாரம், குரு சஞ்சாரம், கேது சஞ்சாரம், இப்படி கிரகங்களின் சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒரு சந்தோஷமான நாளாக உங்களுக்கு இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புரியக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்திடக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நேரத்துல சூரியன் 4ஆம் இடத்துல உழைப்பு அதிகரிக்கும், ஓட்டங்கள் இருக்கும், அதற்கேற்ற ஆதாயமும் இருக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல வியாபாரம் முன்னேற்றம் அடையும், வருமானம் கூடுதலாக இருக்கும். ராகு விரயஸ்தானத்துல ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக செலவுகள் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். கவனமா இருந்துக்குங்க. இந்த நேரத்தில் புதன் வக்ரம் அடைகிறார். அப்போ புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக யோசிக்கவும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.